அந்த கதைக்குள்ளே போகலாமா? மகாபாரத யுத்தம் 18 நாள் முடிஞ்சுடுத்து. 2 பக்கமும் பயங்கர இழப்பு. நிறையா பேர் செத்து போயிட்டான். பிரதர் எல்லாருமே செத்து போயிட்டான். பாண்டவா சைடில் 5 பிரதர்ஸை தவிர்த்து பாக்கி எல்லாரும் போயாச்சு. ஈவன் பாண்டவ புத்திரர்கள் கூட அஸ்வத்தாமன் அம்பை போட்டு கொன்னுடான் ராத்திரியில். அப்புறம் என்ன பண்ணான், அந்த குலத்தையே பூண்டோட அழிப்பின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை விட்டான் உத்தரை மேல். அபிமன்யு பொண்டாட்டி அவன் மாசமாக இருந்தா. அந்த குழந்தையும் கருவிலேயே இறந்துடுது. கிருஷ்ணர் தான் அதுக்கு உசுர் கொடுத்தார். இந்த பக்கம் கௌரவ சைடில் எல்லாரும் போயாச்சு. அத்தனை பிரதேசம் போயிட்டான். கடைசியாக செத்தது துரியோதனன். அதுக்கு முன்னாடி துச்சாதனன். 2 பேரையும் பீமன் கொண்டுட்டான். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஃபைன். இப்போ அவள்லாம் ஊருக்கு வரா. யார்? பாண்டவா 5 பேரும் கிருஷ்ணரோட அஸ்தினாபுரம் வரா. எங்கேருந்து? குருக்ஷேத்ராலேருந்து வர்றபோது வந்தால் ஜெயிச்சுட்டு வந்தால் எல்லாரும் அமக்கணமாக கொண்டாட வேண்டாமா? செலிப்ரேஷன் வேண்டாமா? ஒன்றும் இல்லை, எல்லாரும் அழுதுன்னு இருக்கா. ஏன்னா 90% லேடிஸ் விடவாயாச்சு. இந்த பக்கமோ அந்த பக்கமோ 90% லேடிஸ் விடவாயாச்சு. அங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளும் தகப்பன் இல்லாத குழந்தைகள் ஆகிடுது. உசுரோடு இருக்கிற கொஞ்சம் ஆம்பளைகளும் கையிலையோ காலிலையோ அவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் சண்டையில் பாக்கி எல்லாரும் செத்து போயாச்சு. தர்மன் யோசிச்சுட்டே வரான், ஏன்டா இதுக்காக நான் துரியோதனை கொல்ல சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ராஜ்யம் எனக்கு இருக்குடா அப்படின்னு வரான். எனிவே வந்தாச்சு. ராஜ்யாபிஷேகம் நடக்கணும். யுதிஷ்டிருக்கு ராஜ்யாபிஷேகம் ஆறுது. அப்போ இந்த துரியோதனனும் துச்சாதனனும் இறந்த சோகம் இன்னும் தீரலை. இருந்தாலும் தம் தம்பி பிள்ளைகள் இப்போ ராஜ்ய பரிபாலனை பண்ண போகிறா. அதுக்காக அந்த மகுடம் சூட்டின அப்புறம் திருதராஷ்டிரம் சொல்கிறான், நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், எங்கிட்ட வாங்கோ அப்படிங்கிறான். ஸோ எல்லாரும் போகிறா. முதல்ல தர்மர்